விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட யுவதி. உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும், ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழில் நெற்கதியாய் விடப்பட்ட சம்பந்தனின் உடல், சுமந்திரனின் பிடிவாதத்தால் ஏற்பட்ட தர்ம சங்கடம். அட்லாந்திக் கடற்பகுதியில் மிகவும் மோசமான படகு விபத்து, 89 உடல்கள் மீட்பு, 72 பேர் மாயம். மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த யுவதி ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். மொரட்டுவ படை முகாமின் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை லுணாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வீட்டிலிருந்து 80 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட யுவதி மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அதற்காக தேர்தல்கள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை விளக்கியதாகவும் இலங்கை ராமஞ்ச நிகாயாவின் மகாநாயக்கவான மகுலோ வெலோ விமலநாயக்க தேரரிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நார்கேன்பிட்டி எல்விடிகல பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ராமஞ்ச மகா நிகாயாவின் தலைமையகத்திற்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி இலங்கை ராமஞ்ச மகா நிகாயாவின் மகாநாயக்கவன மகுலவெவ விமல மகாநாயக்க தேரரை சந்தித்து நலன் விசாரித்ததோடு சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதன் போது பிரித்பாராயணம் செய்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வழங்கிய தேரர் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கி வைத்தார். இதன்போது ஜனாதிபதி தெரிவிக்கையில், கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக நாங்கள் இப்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடலை முடித்துள்ளோம். நாங்கள் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் $8 பில்லியன் குறைக்க முடிந்துள்ளது என்ற நற்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோன்று கடனை செலுத்துவதற்கு 4 வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த 2043 வரை கால அவகாசம் பெறவும் முடிந்துள்ளது. இந்த நலன்களை பயன்படுத்தி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பலப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அதற்காக அடுத்த 2 வருடங்களில் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டால் மீண்டும் கடன் பெறாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் என்று கூறியுள்ளார். தமிழரசு கட்சியின் மூத்த பெரும் தலைவர் ரா சம்பந்தன் கடந்த 30ஆம் திகதி இரவு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அதனை அடுத்து கொழும்பில் தனியார் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவருடைய உடல் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதன் பின்னர் இன்று காலை உலங்கு வானூர்தி மூலம் திருகோணமலைக்கு சம்பந்தனின் உடல் எடுத்து செல்லப்பட்டு மக்களது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடைப்பட்ட இந்த ஓரிரு நாட்களில் சம்பந்தனின் மறைவு தொடர்பிலும் அதனை அடுத்து அவரது இறுதிக்கிரியைகள் தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக சம்பந்தனின் இறுதி நிகழ்வை வைத்து ஒரு சிலர் அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளரும் ஈழத்தமிழ் விவகாரங்களிற்கான தொடர்பாளராகவும் செயற்பட்ட மூத்த சட்டத்தரணி ராதாகிருஷ்ணன் சம்பந்தனின் மறைவு தொடர்பிலும் இறுதி சமயத்தில் அவருக்கு ஏற்பட்ட நிலை தொடர்பிலும் தனது முகநூல் தளத்தில் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அட்லாண்டிக் கடற்பகுதியில் அகதிகள் பயணம் செய்த மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் 89 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அன்று குறித்த படகு கவிழ்ந்ததில் நடுக்கடலில் மிதந்து கொண்டிருந்த 89 உடல்களை வடமேற்கு ஆப்பிரிக்க நாடான மாரிடோடியாவின் கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். 170 பேரை ஏற்றிக்கொண்டு செனகல் மற்றும் காம்பியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 9 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதோடு 72 பேரை காணவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆபத்தான அட்லாந்திக்கில் பலத்த காற்று மற்றும் அலைகளினால் தாக்கத்தினால் குறித்த மீன்பிடி படகு கவிழ்ந்துள்ளது. 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் அட்லாந்திக் கடலில் நடந்த மிகவும் மோசமான அகதிகள் படகு விபத்து இது என்றும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் நடைபெற்ற தேர்தலை அடுத்து புதிய அரசாங்கம் பதவியேற்க உள்ளது. இந்த நிலையில் பிரதமராக பதவியேற்க உள்ள தொழிற்கட்சியின் தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான புதிய அரசாங்கத்தினால் இலங்கைக்கு எவ்வித விசேட அனுகூலமும் ஏற்பட போவதில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு முதலில் புதிய அரசாங்கம் பாரிய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டியூடர் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் 14 வருடங்கள் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை தோற்கடித்து தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. புதிய பிரதமரால் இலங்கைக்கு எவ்வித அனுகூலம் ஏற்படாது என்ற போதிலும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடனான தொடர்புகள் பெரிய விடயமாக பார்க்கப்படும். அதே நேரம் இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் தற்போதுள்ள உறவுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தொடரலாம் என பேராசிரியர் டியூடர் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொம்பனி வீதியின் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர்.
சம்பவ தினத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமான முறையில் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களிலிருந்து படம் எடுப்பதில் ஆர்வமுள்ளவர் எனவும் புகைப்படம் எடுக்கும் போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. மாணவியின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க முயன்ற வேளை அவர்கள் 67வது மாடியில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் எனவும் விபத்தாகி இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் இது தற்கொலையா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகளினால் நோய்வாய்ப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான செலவு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகளால் ஆண்டுக்கு 3000 பேர் உயிரிழப்பதாகவும் நாளொன்றுக்கு குறைந்தது 10 பேர் வரை உயிரிழப்பதாகவும் பலர் விபத்துகளில் சிக்கி ஊனமுற்றவர்களாக மாறுவதாகவும் வைத்தியசாலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த அறிக்கைகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 12,000 பேர் நீரில் மூழ்குதல் மற்றும் சாலை விபத்துகளால் உயிரிழக்கின்றனர். இதன் காரணமாக நோய்வாய்ப்படும் நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அரசாங்கம் பெருந்தொகை பணத்தை செலவழிப்பதாகவும் சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கான 2 மாத சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அவர்கள் பணிக்கு சமூகமளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எவ்வித அபராதமும் இன்றி மீண்டும் பணிக்கு சமூகமளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இதேவேளை பல வருடங்களாக நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதிலிருந்து அகில இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் விலகல் தீர்மானித்துள்ளது. இணையமுறை மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்ட புதிய மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணியை தொடங்குமாறு கல்வி அமைச்சகம் அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமது கோரிக்கைகள் தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு கிடைக்கும் வரை எந்த ஒரு பணிகளையும் ஆரம்பிக்கப் போவதில்லை என சங்கத்தின் செயலாளர் தம்மிக்க மெரிகான தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் கடன்களை நிர்வகிப்பதற்கு புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடன் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்த நிறுவனம் நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 50 பெரிய அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்காக விரைவில் ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் புதிய பொருளாதார மாற்று சட்டத்தின் மூலம் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றிகரமாக செய்ய முடியும். அத்துடன் பொருளாதார மாற்று சட்டத்தின் கீழ் இலங்கை பொருளாதார ஆணைக்குழு மற்றும் தேசிய உற்பத்தி ஆணைக்குழு என்பன நிறுவப்படும் என்று நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் புதிய செயலாளர் MS சமரதுங்க குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஜூரோ 2024 காலிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி போர்த்துகலை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. வோக்ஸ்பாக் ஸ்டேடியம் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் கோல்கள் எதையும் பெற்றிருக்கவில்லை. இதனை அடுத்து இரு அணிகளுக்கும் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. எனினும் எந்த அணியும் கோல் அடிக்க முடியவில்லை. இறுதியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி போர்த்துகலை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இதன்படி அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணியை எதிர்த்து பிரான்ஸ் விளையாட உள்ளது. இதேவேளை போர்த்துகல் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு இது கடைசி ஜூரோ சாம்பியன்ஷிப் போட்டியாக அமைந்துள்ளது. அண்மையில் போர்த்துகல் ஊடகம் ஒன்றிடம் பேசிய இவர் இது தனது கடைசி ஜூரோ சாம்பியன்ஷிப் தொடர் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தோல்வியுடன் ஜூரோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இருந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ விடைபெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.